சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. திருக்குறள், 7வது திருக்குறள் பாருங்க. தனக்கு ஓவாமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லல் மனக்கவலை மாற்றல் அரிது. நல்லா பாருங்க திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லலால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதனுடைய பொருள் விளக்கரம் பாருங்க. தனக்கு நிகர் இல்லாதராகிய இறைவனின் திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவருக்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனதில் நிகழும் துன்பங்களை போக்கிக் கொள்ளல் இயலாது. பாருங்க, இறைவனின் திருவடிகளை எவன் ஒருவன் டெய்லி நினைச்சு அவனுக்கு சேவை செய்கிறானோ அவன் கஷ்ட துன்பங்களை எல்லாமே இறைவன் பார்த்துக் கொள்கிறான். பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வரி பாருங்க. அந்த திருக்குறள், அந்த திருவள்ளுவர் எவ்வளவு ஒரு அற்புதமா எழுதி நம்மளுக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. கடவுளுடைய அருள் இல்லாம யாருமே எதையுமே செய்ய முடியாது. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.